உழவார பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த கோயில் வந்து உதயகிரி முத்து வேலாயுத சுவாமி திருக்கோயில், மலையப்பம்பாளையம் நம்பியூர் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் உழவார பணி செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் அடியார்கள் வந்து கொஞ்சம் பேர் இந்த அபிஷேகத்துக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும், பூக்கள் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும், அதே மாதிரி அபிஷேக பொருளும் நான் என்னவே இல்லை, அவ்வளோ பொருள், அவ்வளோ அபிஷேக பொருள், அப்புறம் உபச்சார சோடனை செட்டு, தீபாராதனை செட்டு எல்லாமே நம்ம முருகன் அடிமைகள் சார்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அதை வச்சு தான் இன்னைக்கு அபிஷேக ஆராதனை எல்லாமே நடக்க போகுது. சிவாச்சாரியார் அதாவது அர்ச்சகர் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாரு. நாங்கள் பின்னாடி எல்லா பெண்கள் ஆண்கள் அனைவரும் அந்த பூக்கள் கொஞ்சம் பேர், அபிஷேக பொருள் கொஞ்சம் பேர், பால் தயிர் எல்லாத்து கையிலையும் ஒவ்வொரு தட்டு. அது அவ்வளோ சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்றது, நெகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம கையால நம்ம எடுத்துட்டு போய் முருகருக்கு கொடுக்குறோம், அவங்க அதை அபிஷேகம் பண்றாங்க, எல்லாத்தோட இறைப்பணியும் இதுல சேர்ந்துருக்குதுங்கிறது சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இப்போ அபிஷேகம் பார்க்கலாம் வாங்க. அபிஷேகம் அவ்வளோ சிறப்பாக நடக்குது. பால் அபிஷேகம் தான் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. பாலுக்கு அப்புறம் திருமஞ்சனம், சந்தனம், அது நிறைய அபிஷேகம் பண்ணினாங்க. எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கோடி கண் வேணும் இதை பார்க்கறதுக்கு. இதை பார்த்துட்டே இருந்ததுனால நான் என்னென்னு கவனிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணீர் மல்க கதறி உட்காந்துட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே இதை பார்க்கணும். இதை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இது போய் சேரும். முருகன் அடிமைகள் எல்லாருமே இதை பார்த்து பயன்பெறுவாங்க. அவங்களுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முருகன் அடிமைகளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.